இந்த டைம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து 2 மாதம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அன்னதானம் பண்ணுறக்கு. லாஸ்ட்டாக ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் வந்து பண்ணலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நாள் போயிட்டே இருந்தது. இந்த தடவை கண்டிப்பாக பண்ணிடணும். ஏன்னா இப்போ ஊருக்கு கிளம்புனா இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் வருவோம். அப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணிடலான்னு பண்ணிட்டோம். மசாலா பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து வீட்டில் அவரே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. வெஜிடபிள் பிரியாணி மசாலா வந்து வாங்கி செய்வோம் ஒரு சில டைமில். அது இல்லை அப்படிங்கிற சமயத்துக்கு வந்து வீட்டிலேயே வந்து பிரியாணி மசாலா அரைச்சிருவாரு. ஆல்மோஸ்ட் எப்போ எப்படி பண்ணாலுமே இந்த அன்னதானம் மட்டுங்க நம்ம வந்து வீட்டில் நம்மளே செய்கிறது வந்து ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலையும் நம்ம சாப்பிட்ற அந்த காய் சாப்பாடு வீட்டில் நம்ம செய்வோம், அது கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. இந்த அன்னதானம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணோன்னா அந்த அன்னைக்கு என்ன பொருள் இல்லைனாலுமே நம்ம வந்து இருக்கிறத போட்டு செஞ்சாலுமே அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துடுது. கரெக்டாக வந்து உப்பு பார்க்காம தான் செய்கிறாரு. இவ்வளோ சாப்பாடு செய்யும்போது ஒரு ஒரு டைம் கூட உப்பெல்லாம் பார்க்கறது கிடையாது. எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு, ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை தான் எப்போவுமே செய்கிறோமோ, அதனால் வந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால அவர் உப்பு பார்க்க மாட்டார். எல்லாம் உப்பு பார்க்காம செஞ்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வைக்கும்போது தான் நாங்களே உப்பு பார்ப்போம். இடையில போயிட்டு உப்பு பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அந்த மனத்தை வச்சு அப்படி செஞ்சிடறாரு. சூப்பராக இருக்குது. தம்பி வந்து ஸ்கூல் இருக்கிறனால அவங்க நேரமே அவங்க ஃபஸ்ட்டு போனி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த அன்னதானம் செய்கிற அன்றைக்கி தாங்க நாங்களும் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக நான் கிளம்புவேன். இல்லைன்னா பசங்கள்லாம் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன வேலை இருக்கோ இல்லைன்னா படுத்து தூங்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எல்லா வேலைகளும் முடித்து எல்லா அன்னதானத்துக்கெல்லாம் ரெடியாக பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பசங்க யாருமே கோயிலுக்கு வரல. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் அவங்க லைனுக்கு போயிட்டாங்க. நானும் அவர் 2 பேர் மட்டும்தான் கோயிலுக்கு போனோம். எப்போவுமே பசங்க எப்படி 2-3 பேர் வருவாங்க, ஒரு சில பேர் தான் வரமாட்டாங்க. 2 பேர் தான் வரமாட்டாங்க, மற்றபடி நாங்கள்லாம் போவோம். இன்றைக்கி வந்து யாருமே வரல. நானும் அவர் மட்டும் தான் கோயிலுக்கு போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு அந்த மிட்டாய் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அந்த பாக்கெட் வந்து வாங்கிட்டு வருவார். இந்த டைம் என்னன்னு தெரியல, அந்த பாக்கெட் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கும் போல். அந்த கடையில் அவங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் இருந்து குட்டி எறும்பு வேறு ஊறிட்டு இருந்தது. எங்க எறும்பு ஊறுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அவர்கிட்ட. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்சலும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். எப்போவுமே 40 பார்சல் போட்டு கொண்டு போவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 34 பார்சல் தான் கொண்டு போயிருந்தோம். கரெக்டாக இருந்ததுங்க. அந்த ஈஸ்வரன் கோயிலில் முன்னாடி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த மசூதியில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சுற்றி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து மசூதியில் ஒரு 10 பேர்த்துக்கு தான் கரெக்டாக பார்சல் இருந்தது. கொடுத்துட்டு நம்மளுக்கு வழக்கம் போல் வெளியே போனால் டீ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டீ கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் முதல்ல 5 ரூபாய்க்கு டீ கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கப்பு. இப்போ கப்போட ஒரே 1 இன்ச்சு பெருசாக அந்த கப்பு வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. இந்த டீ வந்து 10 ரூபா. வந்தாச்சு, டீயை குடிச்சாச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.